இந்த நாட்களில் கணவனுக்காக பெண்கள் அவசியம் பூஜித்து விரதம் மேற்கொண்டால் எல்லா நோய்களில் இருந்தும் கணவரை காத்தருள்வார் சிவபெருமான். நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இனிதே வாழ செய்வார் ஈசன். கார்த்திகை சோமவாரத்தில், அதாவது கார்த்திகையில் திங்கட்கிழமை, இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும். 108 அல்லது 1008 சங்குகளை கொண்டு அந்த சங்குகளை நீரை நிரப்பி யாகசாலையில் வைத்து யாகம் செய்வார்கள். பிறகு அந்த நீரை கொண்டு சிவலிங்க திருமேனிக்கு திருமுழு காட்டுகின்ற திருக்காட்சி நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும். இந்த அபிஷேகத்தை தரிசிப்பதும் வில்வமும் வெண்மை நிற மலர்களும் வழங்கி வேண்டுவதும் சகல பலன்களையும் வாரி வழங்கும். கார்த்திகை சோமவாரத்தையும் சிவாலயத்தில் சங்காபிஷேக தரிசனத்தையும் விட்டு விடாதீர்கள். நீங்கள் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசித்தால் சகல தோஷங்களையும் போக்கிவிடும். இனி ஒரே ஒரு தோஷம்தான், அது சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷத்துடன் இனிதே வாழ்வீர்கள் என்று உறுதியாக